தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வில்லியனூர் பைபாஸ் சாலை கோபால் சுவாமி திருமண மண்டபம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ், மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை, தேனி, விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைப்படி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர் மோகன், காப்பாளர் முருகன், துணைத் தலைவர் வெங்கடேசன், துணை செயலாளர் வேலவன், இணை செயலாளர் முத்துக்குமாரன், ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி, ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் பஞ்சர் கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் இறந்த 3 பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் 2 மாணவர்கள் என அனைவரின் ஆத்மா சாந்தியடைய 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது. சங்கத்தின் முக்கிய தீர்மானமாக வல்கனைசிங் வேலை செய்யும் அனைவரும் சங்கத்தில் சேர்த்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நேற்று சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது.